எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக 2 கிரகங்கள் நல்ல ஒரு வலுவான ஒரு தன்மையில் இருக்கிறதுனால அந்த கிரகங்களால் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக அவனோட வாழ்க்கையில் காத்துட்ருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பற்றி ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்துடலாங்க. மாத தொடக்கத்தில் மேஷத்தில் சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது உச்ச சூரியன் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இருக்கார். மே 15ஆம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார். அதே போல புதன் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார். அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. மே 15ஆம் தேதி குரு பயிற்சிங்க. அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மே 15ஆம் தேதி. அதற்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பெற்ற தன்மையில இருக்க போறார். அதற்கடுத்து ராகு கேது, ராகு மீனத்துல, கேது கன்னியில மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார், சிம்மத்துக்கு கேது வரப்போறார். அதே மாதிரி மீனத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார். கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்க போறார். ஸோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க. மிதுனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். மிதுனராசி கால புருஷனுக்கு 3வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில மிருக சிருஷம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவாதிரை முதல் 4 அட்சர பாதங்களையும், புனர்பூசம் முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்க ராசின்னு சொல்லப்படக்கூடிய புதனுடைய நிலை வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு தன்மையில தான் இருக்கு. காரணம், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல முதல் பகுதியில உச்சம் பெற்ற சூரியனுடையும் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல தனித்துவம் இருக்கார். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல ராசிநாதன் உட்காரும் போது எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமை உங்ககிட்ட வரும். சரிங்களா? புத்தி கூர்மை வலுப்படும், புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். சரிங்களா? அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள நல்ல ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். காரியத்துல வெற்றி கண்டிப்பாக உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உறுதியாக தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்டத்தின் மூலமாக தேவையான அங்கீகாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பா அரசு மற்றும் தனியார் துறையில மாத வருமானத்திற்கு வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல துறை ரீதியாக ஒரு பணி மாற்றம் நடக்கிறது, அல்லது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கிறது. ஸோ இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக தேடி வரும். குறிப்பா அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு உறுதியாக கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தற்போது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த காலகட்டங்களை பொறுத்தவரைக்கும் குழந்தை பாக்கியம், புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க முயற்சி பண்ணும்போது அது சார்ந்த காரியங்களும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானம் வருமானத்தை தருகின்ற இடம். ஸோ அந்த இடத்துல ராசிநாதன் உட்காரும் போது எதையுமே கொஞ்சம் அதிகமா, அதாவது ஒரு சின்னதா யோசிக்க மாட்டீங்க, எதையுமே பெருசா யோசிப்பீங்க. சரிங்களா? லைஃப்ல வந்து அடுத்து என்ன பண்ணலாம், எதையுமே வந்து ஒரு பெரிய ஒரு கோல் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி லாபங்கள் அதிகமாக வரும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில்ல இதனால வரைக்கும் இருந்த வந்து ஒரு மந்தத்தன்மை கண்டிப்பாக மாறுங்க. ஓரளவுக்கு வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பா பார்க்க முடியும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், ராகுனுடைய ஆதிக்கங்கள் இந்த மாதத்துல இருக்கு. இப்போ பொதுவா 10ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு வலுவை சேர்க்கும் அந்த அமைப்பு. ஸோ அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியும். புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு நேரமாக இந்த நேரமானது இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 12ல மறையறதுனால பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு போயிட்டு அங்க வந்து நீங்க வந்து ஒரு ஜாப்காக ட்ரை பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிளிக் ஆகும்.
குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இந்த மாதத்துல வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி 23ஆம் தேதிக்கு பிறகு புதனும் 12ஆம் இடத்துல மறைவார். அது ஒரு சிறப்பு தான், சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மாதம் குரு பயிற்சி நடக்குதுங்க. குரு இந்த மாதத்து 2வது பகுதியில ராசிக்குள்ள வரார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு நல்ல ஒரு நிலைமைக்கு வராருங்க. கடந்த காலங்கள்ல விரைய குருவா இருந்த 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தேவையற்ற செலவுகள், விரயங்களை கொடுத்திருப்பார். எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் செலவாகி போகின்ற தன்மையை கொடுத்திருப்பார், சரிங்களா? பற்றாக்குறையை கொடுத்திருப்பார். ஆனா இந்த குரு யோகத்தை தர போறார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிறதோ, அல்லது திருமணம், அதாவது 30 வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்கிறவங்க இந்த காலகட்டங்கள்ல குருபலம் வந்துடுச்சுங்க. நிச்சயமா அடுத்த ஓராண்டுக்குள்ள திருமணம் நடந்து முடியும். ஸோ அதற்கான முயற்சிகள் தற்போது எடுக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப நாளா வரன் தேடிட்டே இருந்திருப்பீங்க, இப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்கும். சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தாலும் கூட 5ஆம் இடத்தை புதன் பார்க்கறதுனாலையும் குருவும் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் இந்த காலகட்டங்களோட ஆசைகள் நிறைவேறும். காதல் வாழ்க்கை திருமணத்துல முடியறதுக்கான வாய்ப்பு சற்று அதிகமா இருக்கு. என்ன ஒண்ணு, சில இடைஞ்சல்கள் இடையூறுகள் ஏற்பட்டுதான் அதனால கை கூட அப்படின்னு சொல்லலாம். 2வது, ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல செவ்வாய் நீசம். பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவைங்க, சரிங்களா? தேவையற்ற விஷயங்கள்ல மூக்க நுழைக்காதீங்க, வார்த்தையும் விடாதீங்க. வார்த்தைகளை விட்டீங்கன்னா அளக்க முடியாது, சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்றது பேசுகிற வார்த்தைகளால தான் வரும். அப்போ நீங்க மௌனமே சிறந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மௌனத்தை காக்கும் போது நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் 3ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் உச்சமாகறதுனால கொஞ்சம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் போல்டா, தைரியமா, கரேஜா பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை இறங்கி செயலாற்றுவீங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல தலைகணம் அப்படின்ற விஷயங்கள் அப்பப்ப எட்டி பார்க்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. 2வது, உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க, சரிங்களா? ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு காரியத்துல இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க. அதுக்கடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதம் 2வது பேர கேது வருவார். கேது உபதேசஸ்தானத்துக்கு வரதும், பாக்கியத்துல ராகு குருனுடைய பார்வையில இருக்கிறதும் நல்ல ஒரு உன்னதமான ஒரு தன்மையை கொடுக்கும். தந்தை சார்ந்த வழியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. தந்தையால் நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு தந்தையினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டுமே, சரிங்களா? அதற்கடுத்து லக்னத்துக்கு 6ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் 8ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சனியும் 10ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காருங்க. 6ஆம் அதிபதி பலவீனம் அடையறதுனால கடன், நோய், எதிரி சார்ந்த விஷயங்கள் விலகும். ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும். ஹெல்த்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு, சரிங்களா? நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் அதாவது கடன் பிரச்சனை வெளியே வரத்துக்கான சில வாய்ப்புகள் தற்போது உங்களை தேடி வரும், சரிங்களா? அதற்கடுத்து 10ஆம் இடத்துல ராகு, சனி, சுக்கரனுடைய ஆதிக்கங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக காத்துட்டு இருக்குங்க. என்ன ஒண்ணு, மார்ச் 2வது பகுதியில ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் மறைவார், புதனும் மறைவார், சரிங்களா? குறிப்பா மே மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு. ஸோ அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவாகும், சரிங்களா? ஆனா இந்த மே மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம், நல்லா சம்பாதிப்பீங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா போடுற முதலீட்டை விட அதிகமான லாபத்தை பார்க்க முடியும். ஆனா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துல போய் மறைகின்ற காலத்துல கடைசி ஒரு வாரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல புதிய முயற்சிகள் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த காலகட்டத்துல குரு, அதற்கடுத்து சூரியன், இந்த 2 கிரகங்கள் ரொம்ப வலுவான ஒரு தன்மையில இருக்கனால நிச்சயமா இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு ஏற்றங்களை உறுதிப்படுத்த கொடுக்கும். கடைசி ஒரு வாரம் மட்டுமே உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்கள் கொஞ்சம் காத்துட்டு இருக்கு. ஸோ அப்ப மட்டும் கொஞ்சம் சில எச்சரிக்கைகள் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். அதற்கடுத்து சந்திராஷ்டம நாட்டில் பொறுத்த வரைக்கும் மே மாதம் 18ஆம் தேதி காலை 1 மணி முதல் மே மாதம் 20ஆம் தேதி காலை 7:30 வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவார். பொதுவாக 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் போது கொஞ்சம் மன ரீதியான குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க, சரிங்களா? ஒரு தெளிவில்லாம ஒரு குழப்பத்தோடையே இருக்கின்ற தன்மையில கொடுப்பாரு. கூட செவ்வாயினுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கும். ஸோ இந்த நாட்கள்ல முடிஞ்சிருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஃபேமிலி லைஃப் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பேச்சுல கொஞ்சம் கனிவு அப்படின்றது கொஞ்சம் தேவை. அது மட்டும் இல்லாம கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. முன்கோபம் சார்ந்த விஷயங்கள், முன் யோசனை இன்றி செய்கின்ற சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த நாட்கள்ல.
ஸோ அப்போ இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் எதுலையுமே ஒரு பொறுமை, ஒரு நிதானம் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன், சரிங்களா? நன்றி, வணக்கம்.